ரெண்டு மனிதர்களை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்பிரிச்சுவல் மேன், நேச்சுரல் ஆர் கார்னல் மேன். ரெண்டு மனிதர்களை குறித்து நாம் இன்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். ஒன்று ஆவிக்குரிய மனிதன், இன்னொன்று ஜென்மசுவாம் உள்ள மனிதன். ரெண்டு வசனத்தை நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு வசனத்தில் 14ஆம் வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 14ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தின் சாப்டர் 2 verse 14, natural man does not receive the things of the Spirit of God. தமிழில் படிக்கிறோம். ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவமான மனிதன் என்று சொன்னால் இந்த பூமியில பிறந்தவன், அதாவது மனுஷனா பிறந்துட்டோம். இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா பைபிள் பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன்னா முதல் குழந்தை இல்லை, முதல் முறையாக பிறந்திருக்கிறோம். பூமியில் முதல் முறையாக என்ன பண்ணிட்டோம், முதல்ல நம்ம பிறந்திருக்கிறோம். அவன் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, does not receive the things of the Spirit of God, for they are foolishness to him, nor can be known them, because they are spiritually discerned. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான், அவைகளை அவனால் டிசைன் பண்ண முடியாது. ஆவிக்குரியவைகளை முதல் பிறந்தவன், அதாவது இந்த பூமியில் முதல் பிறந்தவன், அது ஃபர்ஸ்ட் பார்னால் ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாது, அவனால் முடியாதான். அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நீங்கள் பார்த்துக்கலாக்கா. ஆமென். இப்போ இந்த நேச்சுரல் மேன் he has only the first birth அல்லது ஃபர்ஸ்ட் பர்த், முதல் முறையாக அவன் பிறந்திருக்கான் பூமியில். he hasn't experienced the second birth. அவனுக்கு ஏன் பார்க்க முடியாதுன்னா, மறுபிறவை குறித்து இவனுக்கு தெரியாது. மறுபிறப்பை குறித்து இவனுக்கு தெரியாது. முதல்ல பிறந்துட்டான் மனுஷனா, ஆனால் மறுபடியும் நான் தேவனுக்குள்ள பிறக்கணும் என்கிற அந்த பிறப்பை பற்றி அவனுக்கு தெரியவே தெரியாது. அவனுக்கு அந்த அனுபவமே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நோ எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ நேச்சுரல் மேன் டஸ் நாட் வாட் கம்ஸ் நேச்சுரலி. he was born into natural world. பூமியில், இந்த பூமியில் அவன் பிறந்திருக்கிறான். பூமிக்குரியவர்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும். he has only the first birth, he hasn't experienced the second birth. he is blind to spiritual world, he can appreciate certain things. அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு குருட்டுத்தனமாக இருக்கும். ஆனால் சபையில் நடக்கிறத பார்த்து பாராட்டுவான், நடக்கிறத அவனால் பார்ப்பான், பாராட்டுவான். ஆனால் அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஆமென் சொல்லுவோமா? he hasn't no experience, spiritual experience, but he appreciate the things what's happening in the church. என்னங்க நல்லா நடக்குதுங்க, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். ஆமென். அப்புறம் பாருங்க, நான் உங்களுக்கு தொடர்ந்து நிறைய சொல்லிட்டே வரேன். he is blind to spiritual world அப்படின்னா ஆவிக்குரிய உலகம், ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரிய ராட்சியம் அப்படின்னா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவனுடைய கண் குருடாக்கப்பட்டது, நேச்சுரலாக பிறந்திருக்கிற ஒரு ஆளுக்கு. ரைட்? ஆமென். அல்லேலூயா. பட் he can't appear in spiritual things. A spiritual message just rolls up his back and he is born to material world. இப்போ இவன் எப்படின்னா, தேவனுடைய ஆவிக்குரிய மெசேஜ் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அவனுடைய சிந்தனையோ மெட்டீரியலிசம், பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது. பிரைஸ் காட். the message rolling in his back அப்படின்னா மெசேஜ் ஓடிக்கிட்டு தான் இருக்குது, அவனுக்குள்ள கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் அவருடைய சிந்தனையிலெல்லாம் என்ன நிறைஞ்சிருக்குது? மெட்டீரியலிசம். காசு சம்பாதிக்கணும், அப்புறம் நம்ம இந்த பூமியில் வாழணும், பேர் உண்டாகணும், இது ஓடிக்கிட்டே இருக்கு தான் நேச்சுரல் மேன். அல்லேலூயா. ரொம்ப ஆழமாக நீங்கள் சிந்திக்கிறோம். நேச்சுரல் மேன் என்பது பிறப்பினால் பிறந்திருக்கிற மனுஷனுடைய குணாதிசயங்கள் என்ன
அதை நம்ம பார்க்குறோம். எஸ் நோ கெப்பாசிட்டி ஃபார் ஃபெலோஷிப் வித் காட். அப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னா எஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மெட்டீரியலிசம். அதாவது பொருளாதாரத்தை குறித்து அவனுக்கு இருக்கிற அனுபவம் தேவனோடு கூட அனுபவம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனா அவ்வளோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவனுடைய ஃபெலோஷிப் இருக்காது. ஆனால் உலக பிரகாரமான ஃபெலோஷிப் நிறைய இருக்கும். அவன் தான் நேச்சுரலாக பிறக்கக்கூடிய ஒரு ஆள். சரியா? ஸ்னோ கெப்பாசிட்டி ஆஃப் ஃபெலோஷிப் வித் காட். ஹி லீவ்ஸ் எ குட் டாக்ஸ் லைஃப். நல்ல நாய் போல் அவன் வாழ்க்கை இருக்குமா. நல்ல நாயுடைய வேலை என்னென்னா காலையில் சாப்பிடும், மத்தியானம் சாப்பிடும், நைட்டும் சாப்பிடும். தன்னுடைய எஜமானை என்ன செய்யாது, அது கடிக்காது. எஜமானை பார்த்து என்ன செய்யாது, கொலைக்காது. எஜமானுக்கு ஒரு தீங்கு ஒன்றும் செய்யாது. இட்ஸ் அ குட் டாக். என்ன டாக்குங்க? அப்படி தான் இருக்குது அவனுடைய வாழ்க்கை. நேச்சுரலாக பிறந்த மனுஷனுடைய வாழ்க்கை த குட் டாக் லைஃப். இஸ் அ குட் மேன் பட் இஸ் லைக் எ டாக். டாக் ரட்சிக்கப்படுமா? டாக் தேவனோட ஃபெலோஷிப் வைக்குமா? பாட்டு பாடுமா? ஜெபம் பண்ணுமா? ஸோ இப்படி தான் இருக்கிறான் நேச்சுரலாக பிறந்த ஒரு மனுஷன். பிரைஸ் லார்ட். குட் டாக்ஸ் லைஃப். ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் சம்திங் டு ஈட். டாக் என்ன வேணும்? கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் வார்ம் பிளேஸ் டு ஸ்லீப். கொஞ்சம் சூடான இடத்துல படுத்துக்கணும். ரைட்? எ லிட்டில் அஃபெக்ஷன் அண்ட் பிட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். நம்மக்கிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷனாக இருக்கும். யார் சாப்பாடு போடுறாங்களோ அது மேலே என்னவா இருக்கும்? கொஞ்சம் அஃபெக்ஷன். கொஞ்சம் சின்ன சின்ன காரியங்களை கற்றுக்கிட்டோம்னா கற்றுக்கும். இது தாங்க ஒரு பூமியில் முதலாக பிறந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய சுபாவம். அதாவது ஆவிக்குரிய சுபாவம் இல்லாத மனுஷன் இப்படி தான் இருப்பான். இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக படிக்கலாமே. 2ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் படிங்க. 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். 3ஆம் அதிகாரம் இல்லை, சில வசனங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். படிங்கம்மா பார்ப்போம். படிங்க. 2வது வசனம். 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். சாப்டர் 3 verse 2. சாப்டர் 3 verse 2 படிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜன கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. மாம்சத்துக்குரியவங்க சொல்றவங்க தான் ஃபர்ஸ்ட் பர்த் இன் தி வேர்ல்டு. பூமியில் முதல் முறையாக நீ பிறந்திருக்கிற. 2வது பிறப்பில் என்ன கிடையாது? அனுபவமே. அதாவது மறுபிறப்பில் அனுபவம் இல்லாத ஆட்கள். மறுபிறப்பை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ இவன் எப்படி இருக்கிறான்னா மாம்சத்துக்குரியவர்கள் எப்படி இருக்கிறான்? அடுத்த வசனம் படிக்கிறோம். அடுத்த வார்த்தை 3வது வசனம். பொறாமையும். இவ தாங்க ஃபர்ஸ்ட் பிறந்தவன். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வரல அவன். அதாவது 2வது பிறப்பினுடைய அனுபவம் அவனுக்கு இல்லை. படிங்கம்மா. என்ன எப்படி இருக்கா? பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்கள்ன்றது ஜாதி பேதம் பார்க்கறது. பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால். யாருக்குள்ள இருக்கு? மனிதருக்குள்ள. அப்படி கிடையாது, மனிதருக்குள்ள இல்ல. முதல் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழாத எல்லார்கிட்டையும் இது இருக்குது. கிறிஸ்தவன் என்ற பேர் வேறுங்க. ஆவிக்குரியவன் ஆவி இல்லாத சாதாரணமான ஒரு ஆளு. இப்போ சாதாரணமாக நீ சபைக்கு வரக்கூடிய ஒரு ஆளாக இருப்ப. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது. உனக்குள்ள இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ மாம்சத்துக்குரியவன் எப்படி இருக்கிறான்? படிங்கம்மா. பொறாமைகளும் வாக்குவாதங்களும் மார்க்க பேதங்களும் என்னங்க உங்களுக்கு இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? என்ன மார்க்கமா நடக்கிறாங்க? இப்போ 2 மார்க்கம் இருக்குது பைபிளில். ஒன்று கிறிஸ்தவ மார்க்கம், இன்னொன்று மனுஷ மார்க்கம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது பைபிளில் உள்ளது மட்டுமே பின்பற்றுறது. மனுஷ மார்க்கம் என்பது பைபிளில் உள்ளது கேட்டுக்குவான். அதான் குட் டாக் மாதிரி. குட் டாக் வேலைக்கு சாப்பிடுதா, அப்புறம் ஒரு வாமன் இடத்துல போய் என்ன பண்ணுது? தூங்குதா. அப்புறம் அவங்க ஓனர் கூப்பிட்டா என்ன பண்ணிடும்? வந்துடும். அதே மாதிரி தான் குட் டாக் லைஃப். த நேச்சுரல் மேன் லைஃப் லைக் குட் டாக் லைஃப். குட் டாக், குட் ஈட் குட் and sleep good and achieve good. Praise God.
அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு அடுத்து, மனுஷ மார்க்கமாய் படிங்க அல்லவா. ஆ, ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் போதும் 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 மனுஷ மார்க்கமாய் படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். பொறாமை வாக்குவாதம் பேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியா நீங்கள் மாம்சத்துக்குரியவளாய் இருந்து இருந்து எப்படி நடக்கிறீங்க? மனுஷ மார்க்கமாய். அப்ப இவங்க யாருன்னா பிறந்திருக்கிறாங்க, இன்னும் ஆவிக்குரிய பிறப்பை குறித்து தெரியாதவங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? சரி, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா தீர்க்க புஸ்தகத்தில் இந்த மனுஷ மார்க்கமாக பிறந்தவங்களுக்குள்ள குணம் ஏற்கனவே இன்னொரு ஆளுகிட்ட இருந்திருக்கு. அது யாருன்னு நீங்கள் பாருங்க. ஐசையா சாப்டர் 14, ஐசையா சாப்டர் 14 verse 12 to 17, verse 12 to 17. Isaiah chapter. This is the message today I am preaching from 1 Corinthians chapter 2 and 3 about a spiritual man and natural man. Spiritual man and natural man. Okay. இப்போ படிக்கலாம். Isaiah chapter 14 verse 12 to 17. Isaiah chapter 14 verse 12 to 17. 12 இருந்து 17 வரைக்கும் படிங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினோனே, நீ தரையிலே கீழே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே விற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கும் மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீர் உன் இருதயத்தில் சொன்னாயே. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனுடைய குணங்கள் ஏற்கனவே சாத்தான் கிட்ட இருந்திருக்கு. இது தேவனிடத்தில் இருக்கிற குணம் இல்லை. the character of natural man எங்க இருந்ததுன்னா லூசிபர் கிட்ட இருந்திருக்கிறது. அப்ப லூசிபருடைய உள்ளத்துல என்ன இருக்குது நீங்க பார்த்தீங்களா? லூசிபருடைய உள்ளத்துல as proud as the peacock, so goes popular saying, this is a true picture of the natural man. He அல்லது she, அவளோ அவனோ, does not even know that pride is his life. இந்த மாதிரி நேச்சுரலா பிறப்பால் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ, அதாவது நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெருமை உனக்கே தெரியாம பெருமை உள்ள இருக்கும். உனக்கே தெரியாம பெருமை உனக்குள்ளே இருக்கும். இந்த கேரக்டர் எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, இட் ஹஸ் பீன் எங்கிருந்து வருது? பிசாசுகிட்ட. அவன் தான் லூசிபர். அவனுக்குள்ளதான் அது இருந்திருக்கிறது. செகண்ட் பர்த், அதாவது இரண்டாவது பிறப்பை குறித்து சரியாக அனுபவம் இல்லாத ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாத்தானுடைய குணம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இங்க பாருங்க இந்த வசனம் தான். these people pride themselves on their riches. என்னென்ன குறித்து பெருமையா இருக்கோ? பணங்களை குறித்து பெருமை, வீடுகளை குறித்து பெருமை, வேலை கிடைச்சிட்டா பெருமை, சொந்த பந்தங்களை குறித்து பெருமை, ரொம்ப உடம்பெல்லாம் பலசாலி ஆயிட்டான்னா அதை குறித்து அவனுக்கு பெருமை, அல்லது ரொம்ப அறிவு இருந்துச்சுன்னா பெருமை. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் குறித்து அவங்களுக்கு என்ன உண்டாகும்? பெருமை அதிகமாக உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க. ஐசையா தீர்க்க புஸ்தகம், ஐசையா சாப்டர் 3 verse 17 17 படிங்களேன். ஏசாயா தீர்க்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் 17, 18, 19 படிங்க பார்ப்போம். 17, 18, 19. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். அந்நாளிலே ஆண்டவர் அவர்களுடைய ஆபரணங்களாகிய சிலம்புகளையும் ஈட்டிகளையும் பிறைச்சி தாக்கங்களையும் அரங்கங்களையும் அஸ்தகடங்களையும் தலைமுக்காட்டுகளையும். சரிங்க, இப்போ நீங்க போய் இது வீட்டில் படிச்சீங்க. இதை 7 to 24, அதாவது 17 24 வரைக்கும் படிச்சுக்கலாம். யாரெல்லாம் ஆணோ பெண்ணோ நீ எவைகளை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டுகிறாயோ அவைகளெல்லாம் தேவன் அழித்து போடுவார். இது நேச்சுரல் மேனுக்கு அகைன்ஸ்டா தேவன் சொல்றதான வார்த்தை. பிரைஸ் லார்ட்.
நீங்கள் வீட்டில் போய் இது எல்லாத்தையும் மொத்தமாக படிச்சிங்க. ரைட். இன்னொரு வசனம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த நேச்சுரல் மேன் எப்படி பண்ணுவான்னா பொய் சொல்லுவாங்க, நிறைய பொய் சொல்லுவான். நேச்சுரல் மேன் என்ன பண்ணுவான்? நிறைய பொய் சொல்லலாம். உபாகமத்தின் புஸ்தகம் டியூட்டானமி சாப்டர் 19 16 படிங்க. டியூட்டானமி சாப்டர் 16 சாப்டர் 19 verse 16 to 21 பாருங்க, படிங்க. The devil has so blinded the eyes of the natural man that he sees nothing wrong with lying. பிசாசு என்ன பண்ணுவான்னா, நீ சொல்ற பொய்யினால ஒரு தப்பு இல்லைங்க, சொல்லுங்க ஒரு பொய் அப்படின்னு சொல்லி கொடுப்பான். நீ சொல்ற பொய்யினால ஒரு தப்போ இல்லை, நீ என்ன பண்ணு, பொய் சொல்லு. படிப்போம், வசந்த படிக்கலாம். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி 16வது வசனம். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களும் நியாயாதிபதிகளுக்கு முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர். சாட்சி கள்ளசாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்று கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. அப்போ பொய் சொல்லுவது என்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். பொய் சொல்லுவது என்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, முதியவர்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, போதகர்களே, விசுவாசிகளே, பொய் சொல்லுவது என்பது கர்த்தருக்கு விரோதமான காரியம். அதை இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்களா, எதை தீங்கு என்ன எடுத்து போடணுமா? தீமையை. தீமை. பொய் சொல்லுவது என்னதுங்க? தீமை. ஈவில் திங்ஸ். அதை எடுத்து உன் நடுவிலிருந்து எடுத்து போட்டுரு. அது உன் பிறப்பின் குணம், அது சாத்தான் இடத்திலிருந்து வந்த குணம், அதை எடுத்துருன்னு சொல்றார். அப்போ இந்த பொய்யே சொல்லிக்கிட்டு பொய் சொல்லாத மாதிரி நல்லத்துக்கு தான் பொய் சொன்னா அப்படின்னு சொல்றான். இதை சொல்லுவது உலகம். உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்களா? என்ன சொல்லுது வேதம் பாருங்க. வேதம் என்ன சொல்லுகிறது படிங்க. பிரைஸ் லார்ட். 5ஆம் வசனம் படிங்க. வசனம் 5 2 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 5 படிங்க. என் பேச்சோ என் பிரசங்கமோ மனுஷ ஞானத்திற்குரிய நியாய வசனிப்பா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. அடுத்த வார்த்தை படிங்க. 6ஆம் வசனம். பாருங்க, பிரபஞ்சம் என்பது இந்த உலகத்தின் ஞானத்தை பேசுகிறவர்கள் ஊழியக்காரர்கள் இல்லை. ஒருவன் இந்த உலகத்தின் ஞானத்தை உங்களுக்கு போதித்தால் சொல்லிக் கொடுத்தால் அவன் தேவனுக்கு ஊழியக்காரன் இல்லை அப்படின்றத பவுல் சொல்றார். நாங்கள் உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கல்வியை, அந்த போதனையை, அந்த ஞானத்தை பேசல. படிங்க. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய உலக ஞானமும் இல்ல, உலகத்தை அரசாளக்கூடிய ராஜாக்கள் ஞானத்தையும் நாங்க பேசல. அடுத்த வார்த்தை. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ஊழியக்காரன் தேவனை குறித்து பேசுறோம், தேவன் சொன்ன ஞானத்தை பேசுறோம். நீ கற்பனை பண்ணிட்டு உலகத்தை பார்க்க கூடாது, உலகத்தின் மக்களை பார்க்க கூடாது. அந்த அறிவு கொண்டு வந்து சபையிலே உனக்குள்ள புகுத்தினா சாத்தான் உன்னை வழி நடத்தி கொண்டு போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஞானம், தேவன் சொல்லி இருக்கிறாரா, தேவன் செய்திருக்கிறாரா, தேவன் அதை செய்யும்படி சொன்னாரா, நான் செய்வது தேவனுக்குரியதா என்பதை நம்ம பார்க்கணும். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, தொடர்ந்து படிங்கம்மா. உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான உலக ஞானமானது தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. உலக ஞானமானது தேவனுக்கு துதி சோத்திரத்தை கொண்டு வராது.
நீ எவ்வளோ படித்தாலும் அது தேவனுக்கு மகிமை ஏற்படுத்தாது. நீ எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் தேவனுக்கு மகிமை ஏற்படுத்தாது. நீ எவ்வளோ பெரிய சொத்துக்களை வைத்திருந்தாலும் தேவனுக்கு மகிமை ஏற்படுத்தாது. தேவன் உனக்கு வைத்திருக்கக்கூடிய ஞானம், அறிவு, ரட்சிப்பு மறைவாக இருக்கிறது. அந்த தேவனுடைய ஊழியக்காரர் தான் வேதாகமத்தை வெளிப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க இங்க என்ன சொல்றாரு அடுத்து பாருங்க. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. தேவனுடைய ஞானத்தை உலகத்துக்கும் தெரியாது. இப்பிரபஞ்சம் என்பது உலகத்தினுடைய ராஜாக்களுக்கும் தெரியாது. அதனால ராஜாவை கொண்டு வந்து உதாரணம் சொல்லுவது, உலகத்தை கொண்டு வந்து உதாரணம் சொல்லுவது தேவனுக்கு பிரியமான காரியம் இல்லை சபையில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தவர்களாக இருப்பார்களானால், அறிந்திருந்தார்களானால் மகிமையின் கர்த்தர் அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள்? சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். அப்ப தேவ ஞானம், தேவனுடைய சத்தியம் இல்லாததனால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சபைகளை கொளுத்துறாங்க, கிறிஸ்தவர்களை அடிக்கிறாங்க, கிறிஸ்தவ வேதாகமத்தை எடுத்து குப்பையில் எறிகிறான், கிறிஸ்துவ சபைகளை தூஷிக்கிறான், கிறிஸ்துவ மக்களை ஏளனமாய் பேசுகிறான். காரணம் அவன் உலகம், அவனுடைய அறிவு, அது தேவனுடைய அறிவு இல்லை. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அறிவு இல்லாதவர்கள், தேவனுடைய ஞானம் இல்லாதவர்கள் தேவனையும், தேவனுடைய சபையையும், தேவனுடைய ஊழியத்தையும், தேவனுடைய ஞானத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். காரணம் அவன் கண் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவன் தான் பிறப்பால ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். இந்த மனிதன் இப்படி தான் இருப்பான். ஆமென் சொல்லுவோமா? ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் எப்படி இருப்பான்? சீக்கிரமா படிங்க பார்ப்போம். சீக்கிரம் படிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 19வது வசனம். ரோமர் chapter 5 verse 19. Every act of disobedience attracts punishment and consequences. படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. first birth, நீ பூமியிலே ஜென்ம சுபாவமாய் பிறந்து இரண்டாவது பிறப்பை குறித்து அனுபவம் இல்லாமல் இருந்தால் கீழ்ப்படியாத மனுஷனாக தான் நீ வாழ்வ. ஹலோ, ஹல்லேலூயா. கரங்களை வச்சு சொல்லுங்க ஆமென். இரண்டாவது பிறப்பை குறித்து, ஆவிக்குரிய பிறப்பை குறித்து உனக்கு தெரியாது இருக்குமானால் உன் வாழ்க்கை, உன் பிள்ளைகள், உன் மனைவி, உன் சமுதாயம், ராஜ்யம் கீழ்ப்படியாமல் இருக்கும். உன் மூலமாக தான் பாவம் மற்றவங்களுக்கு போய் சேரும். நீ நினைப்ப அவன் பாவி, அவன் கெட்டவன் நினைப்ப. ஆனால் உன் கீழ்ப்படியாமை தான் உன் மனைவிக்கு போகும், உன் கீழ்ப்படியாமை தான் உன் பிள்ளைகளுக்கு போகும். நீ கீழ்ப்படிந்து பாரு, உன் பிள்ளைங்க நல்லா இருப்பான். நீ கீழ்ப்படிந்து பாரு, உன் மனைவி நல்லா இருப்பா. நீ கீழ்ப்படிந்து பாரு, உன் சந்ததி நல்லா இருக்கும். நீ கீழ்ப்படியலன்னா உன் கீழ்ப்படியாமல் சாபம் எப்படி ஆதாமிலிருந்து எல்லாருக்கும் வந்ததோ அதை போல ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி நீ கீழ்ப்படியலன்னா உன் சாபம் முழுவதும் உன் சந்ததி மேல வந்துடும். அவங்கள உன்னால ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. குடும்ப தலைவனுங்க, குடும்ப தலைவிங்க, பெரியவங்களா இருக்கிறவங்க சிந்திக்கிறோம். நீ பொய் சொல்றவனா இருந்தா உன் பொண்டாட்டியும் பொய் சொல்லுவா. நீ பொய் சொல்றவனா இருந்தா உன் பிள்ளைங்கள பொய், உன் பிள்ளை பொய்யே பேசாது, நீ தான் பேசுறிய. நீ பேசுறிய. ஏன்னா உன் பிறப்பில் வந்திருக்க சுபாவம் சாத்தானுடைய குணம். ரெண்டாவது பிறப்புக்கே வரல. நீ இன்னும் ஆவிக்குறை பிறப்பே இல்லை. ஆவிக்குறை பிறப்பு இல்லாதவன் பொய் சொல்லி திரிவான். ஆவிக்குறை பிறப்பு இல்லாதவன் கீழ்ப்படியாம திரிவான். ஆவிக்குறை பிறப்பு இல்லாதவன் என்ன செய்வான்? சண்டை செய்கிறவனாய், மார்க்க பேதம் உடையவனாய், பொறாமை உடையவனாய். பேச்சில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் இருக்கும். காரணம் அவன் அறிவு உலகத்தாருடைய அறிவு,
அவனுடைய அறிவு பிரபஞ்சத்தில் பிரபுக்களுடைய அறிவு, தேவனுடைய அறிவு அது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுவாமே அல்லேலூயா. இப்படி கீழ்ப்படியாமல் நீ இருப்பாயானால் வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 17 படிச்சிக்கலாம். 1 சாமுவேல், 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 17 to 23. 1 சாமுவேல் சாப்டர் 15 verse 17, 18 அப்படியே தொடர்ந்து நீங்க படிச்சிக்கலாம் பாருங்க. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறுவனாய் இருந்த பொழுது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரத்தங்களும் தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. இப்பொழுது கர்த்தர், நீ போய் அமலேக்கியனாகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், பாத்தீங்களா, கர்த்தருடைய சொல்லை கேளாமல். பிரைஸ் லார்ட். இப்ப யார் பேச்சு கேட்கணும்? யார் பேச்சை கேட்கணும்? நீங்க விசுவாசிகள், கிறிஸ்தவ போதகர் யார் பேச்சை கேட்கணும்? யார் பேச்சை நீ கேட்டுக்கிட்டு இருக்கிற? யார்கிட்ட ஆலோசனை கேட்கிற? உலகத்தாங்கிட்ட, உலக பிரபு கிட்ட, உலகத்தில் படிச்சு கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற. என்னைக்காவது முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களுக்கு எல்லாம் யார் ஆண்டவரே காரணம், ஏன் நடக்குதுன்னு கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கிறியா நீ? இல்லை. எவன் கிடைப்பான்? எவன் படிச்சிருப்பான்? எவன் நிறைய அறிவாளியாக இருப்பான்? எவன் அனுபவம் இருப்பான்? அவங்ககிட்ட போய் கேட்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நீ கர்த்தரிடத்தில் கேட்காமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனதுனால, படிங்க படிங்க, கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான கீழ்ப்படியாத நீ போனேனா கர்த்தர் உன்னை பொல்லாதவன் என்று சொல்லுகிறார். நல்லவன் சொல்றது இல்லை, ஆவிக்குரியவன் சொல்றது இல்லை, நீ நல்ல கனி உள்ள மனுஷன் சொல்றது இல்லை. கர்த்தர் சொல்றான், நீ பொல்லாப்பானதை செய்கிறாய். when you be disobedient to God, the God calling you, என்ன சொல்றாருன்னா, நீ பொல்லாதவன், உன் சிந்தனை பொல்லாதது, உன் வார்த்தைகள் பொல்லாதது, உன்னுடைய செயல்பாடுகள் பொல்லாதது, கீழ்ப்படியாமனாலே இப்படி நீ செய்கிறாய் என்று சாமுவேல் சவுலுக்கு சொல்லுகிறார். ஆகவே படிங்க, பொல்லாப்பானது செய்தபடியால் சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கரை சங்காரம் பண்ணினேன். ஆமென். தொடர்ந்து படிக்கிறோம். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக, நீங்க 23ஆம் வசனம் போய் படிச்சு பாருங்க. அவன் கீழ்ப்படியாம போனதுனால கர்த்தர் அவனிடத்திலிருந்து ராஜ்யத்தை, அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மைகளை எடுத்துட்டாருங்க. ஸோ நேச்சுரல் பர்த் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிறப்பின் உள்ள ஆட்களுக்கு இன்னும் நம்ம சொல்லணும்னா நிறைய இருக்குங்க. அப்படியே நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம், எக்கச்சக்கமாக இருக்குங்க, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த ஆவிக்குரிய மனுஷனை குறித்து நீங்கள் படிச்சிங்கன்னா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்துடலாம். இப்போ நம்ம ஆவிக்குரிய மனுஷனை படிக்கும்போது இதே அதிகாரத்தில் படிங்க, இதே அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் படிங்க, 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனங்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தனை, ஆவிக்குரிய மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க. எப்படி இருக்கிறதா? படிங்க, இப்ப படிங்க, மறுபடியும் படிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். எங்களுக்கோ
என்ன சிந்தனை உண்டாயிருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தனை. கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. இப்போ நீங்கள் தானியேல் புஸ்தகத்து வாங்க. தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம், தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்போ தானியேல் என்பவனை நம்ம ஒருத்தரை பார்க்கலாம். அந்த ஒருத்தரை பார்க்கும்போது முதல் வசனத்தை 1:8 நீங்கள் படிச்சிங்க. தானியேல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு கேட்டிங்களா, விசேஷித்த ஆவியை உடைய ஆவிக்குரிய மனுஷன், வாலிப பையன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வாலிப பையனுக்கு இருந்த ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, உணவை குறித்த கட்டுப்பாடு உள்ளவனாயிருந்தான். ஆவிக்குரிய பொண்ணோ ஆவிக்குரிய பையனோ முதல்ல உணவை குறித்த, சாப்பாடை குறித்த கட்டுப்பாடு அவனுக்கு இருந்தது. அப்ப அவன் என்ன சொல்றான்? 8ஆம் வசனத்தை படிங்கம்மா, மறுபடியும் படிங்க. 8ஆம் வசனத்துல தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று. ஏன் தானியேல் அப்படி நினைத்தான் சொன்னால், தானியேல் விசேஷித்த பரிசுத்த ஆவியானவரை உடையவன். அவன் சாதாரண மனிதன்தான், ஆனால் அவனுக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடினாலே, பாபிலோன் தேசத்து மக்கள் விக்கிரக ஆராதனை உடையவர்களாக இருந்தபடினாலே, தேவனுடைய சத்தியங்களுக்கு விரோதமாக இருந்தபடினாலே, அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாலோ அல்லது அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலோ ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டிருந்தாலோ, இந்த தானியேல் தன்னை காத்து கொள்ளுவதிலே அக்கறை உள்ளவனாக இருந்தான். எந்த இடத்துக்கு நீ போனாலும் வாலிப பையன், வாலிப பொண்ணு, உன்னை காத்து கொள்ளுவதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நாடு விட்டு நாடு போனாலும் சரி, கண்டை விட்டு கண்டை போனாலும் சரி, ஊரை விட்டு ஊர் போனாலும் சரி, வேறு எங்கேயோ கல்யாணம் பண்ணி போனாலும் சரி, எங்கே போனாலும் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னை காத்து கொள்ளக்கூடிய விசேஷித்த பரிசுத்தாவி உடையவனாய் வாழ்வதற்கு மிகப்பெரிய உதாரணம் தானியேல் என்கிற ஒரு வாலிபன் தான். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிற பாருங்க. Daniel chapter 6 verse 4. Chapter 6 verse 4. He lived as a man of constant integrity under the different kings he served. வித்தியாசமான ராஜாக்களிடத்தில் தானியேல் கீழே, அவங்க கீழே இருந்தாலும் இவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னா, அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவனாக, உண்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான். படிங்க, வசனத்தை படிக்கிறோம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. பாருங்க, இந்த தானியேல் மேல் வந்து against Daniel concerning the kingdom, but they could find none occasion nor fault, for so much as he was faithful, neither was there any error of fault found in him. No error in his character. அவனுடைய குணாதிசயங்களில் என்ன இல்லைங்க? தவறே கிடையாது, குற்றமே கிடையாது. ஓ மை காட், ஹல்லேலூயா. தானியேலுடைய கேரக்டரில் அவனை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அவனை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் காரணத்தை பார்க்குறாங்க. நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துலன்னு சொன்னால் உங்கள் மேலே வந்து உலகத்தானுக்கு பொறாமல் வந்துடும். அவன் உன்னை வந்து என்ன செய்வான்? குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பார்ப்பான். நீ இப்படி பண்ணுற, இதெல்லாம் செய்கிறன்னு நிறைய பார்க்குவான். ஆனால் நீ உண்மை உள்ளவனாக இருக்கும் பொழுது, உத்தமமாக இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து ஆவிக்குரிய மகனாய் வாழும் பொழுது, ஒருவனும் உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்காதபடி அவர்கள் தான் வெட்கப்பட்டு போவார்கள். Praise the Lord. Hallelujah.
அல்லேலூயா. இரண்டாவதாக தானியேல் பற்றி நீங்கள் படிச்சீங்கன்னா 10ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், புக் ஆஃப் தி டேனியல், he lived as a man of temperances or moderate and self control. இந்த தானியேலுக்குள்ள என்ன இருந்ததுன்னா செல்ஃப் கண்ட்ரோல். எல்லாம் சொல்லுங்க ஒருத்தர் பார்த்து ஒருத்தர். என்னங்க? வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. விசுவாசிங்க தானே நீங்கள்? வாய் தரங்க. எல்லாருக்கும் தானே தெரியும் செல்ஃப் கண்ட்ரோல். சொல்லுங்க ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க. அப்படியே பார்த்து சொல்லுங்க. இவரை பார்த்து சொல்லுங்க, யார்? ஜேம்ஸை பார்த்து சொல்லுங்க, செல்ஃப் கண்ட்ரோலாக இருங்க மாமான்னு சொல்லுங்க. செல்ஃப் கண்ட்ரோலாக இரு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. எங்களுக்கு நிறைய பேர் தெரியும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்ல. செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அப்ப தானியேலுடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னா, படிங்கம்மா வசந்த படிங்க. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. பாத்தீங்களா எப்படி இருந்திருக்காருங்க? 3 வாரங்கள் என்பது 21 நாட்கள். சொல்லுங்க வாலி பிள்ளைங்க, சொல்லுங்க எத்தனை நாட்கள்? 21 நாட்கள் தானியேலு செல்ஃப் கண்ட்ரோல் இருந்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்யலையா? ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருசிகரமான ஆகாரம். நம்ம இசையமைப்பாளர் கூட ருசிகரமான ஒரு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணணும், இசையமைப்பாளரும் கண்ட்ரோல் பண்ணணும், நான் கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணணும், நான் கண்ட்ரோல் பண்ணணும். பாருங்க அவர் என்ன பண்ணாரா? ருசிகரமான அப்பத்தை நான் என்ன செய்யல? புசிக்கவும் இல்லை. I ate no pleasant bread, neither came flesh nor wine in my mouth. என் வாயில ருசியே நான் பார்க்கல பிரதர். ருசியான சாப்பாடே நான் சாப்பிடல. நம்ம வாலிப தம்பங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா தாய் கிட்ட சொல்லுவான், அம்மா கொஞ்சம் தூக்கலா போடுமா காரத்தை, கொஞ்சம் மிளகுத்தூளை தூக்கலா போடுமா. இது யார் சொல்ற மாதிரி இருக்குது? நம்ம நண்பர்கள், மதுபான பிரியர்கள் சொல்லுவான், கொஞ்சம் தூக்கலா காரமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. தூக்கலா போடுறது மதுபான பிரியர்களுக்கு சமைக்கக்கூடிய மனைவிமார்களுக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரோட தூக்கலாக தான் ஏன் போட சொல்கிறார். நான் எவ்வளோ தூக்கலாக போட்டு குடலெல்லாம் வெந்து போச்சு, அப்போ கூட அவன் திருந்தலையே, இன்னும் தூக்கலாக போட சொல்கிறான். ஆனால் இந்த உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியங்க. ஏன் திராட்சை ரசம் நம்ம வாரம் குடிக்கிறோம்? ஏன் இயேசு கிறிஸ்து மாதுளப்பழம் ஜூஸை சொல்லியிருக்கலாமே, மாம்பழம் ஜூஸை சொல்லியிருக்கலாமே, தேங்காய் தண்ணியை குடிங்க நீங்க, இது என் திராட்சை ரசம், இது என்னுடைய ரத்தம் சொல்லியிருக்கலாமே ஆண்டவர். எத்தனை ஜூஸ் இருக்குதுங்க பைபிளில். ஆண்டவர் பேசுனது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த திராட்சை ரசம் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இது ஒரு மருத்துவ குணம் உள்ளதுங்க. வாரந்தோறும் இதை நீ குடிக்கும் பொழுது ரத்தம் மட்டும் இல்லை, உன் உடலே ஆரோக்கியமாகும். வாரம் கர்த்தருடைய பந்தி என்பது வெறும் இயேசுவின் ரத்தம் மட்டுமல்ல. ஏன் இயேசு திராட்சை ரசத்தை குடிக்க சொன்னார்? மற்றதெல்லாம் சொல்லியிருக்கலாமே, மாதுளம் பழத்தை பிழிந்து அதை கொடுத்து இது என் ரத்தம் சொல்லியிருக்கலாமே. பிகாஸ் இயேசு பேசின இடத்துலலாம் பாருங்க திராட்சை பழத்தை தான் பேசியிருப்பார். திராட்சை பழத்தினுடைய ஜூஸ், அந்த ஒயின் ஒவ்வொருடைய உடலுக்கு அவ்வளோ நல்லது. அதனால தான் வாரந்தோறும் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு அது கூட ஒரு காரணம். மெயின் காரணம் கிறிஸ்துவின் மரணத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். ரெண்டாவது, இந்த திராட்சை ரசம் நம்முடைய உடல் உள்ள எல்லா காயங்களை வியாதிகளை கூட குணமாக்க வல்லம் உள்ளதுங்க. அதனால தான் எடுக்காத நின்றுக்கூடாது. அவன் நினைக்கிறான் ஏதோ சபைன்னா இங்கே இல்லைன்னா வேற இடத்துக்கு போகிற. பிரதர் சத்தியம் பிரதர், அது உண்மை. ஏன் திராட்சை ரசத்தை ஏன் பாதிரியார் குடிச்சு போறார் திராட்சை? அவருக்கு தெரியும் இதில் தான் எல்லாம் இருக்குது, ரொட்டியில் ஒன்றும் இல்லை. ஆனால் ரொட்டி உங்களுக்கு கொடுத்துட்றாரு. பெருசு என்ன பண்ணார்? மொத்த ரசத்தையும். ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்குள்ளதான்பா எல்லா ரகசியமும் இருக்கு. ஒரு அலையில் சொல்லுவோமா? இன்னொரு அலையில் சொல்லுவோமா? இன்னொரு அலையில் சொல்லுவோமா? ரொட்டி இவருக்கு என்ன பண்ணிடுறாரு?
ஒண்ணுமில்லாத சக்கையை உங்களுக்கு கொடுத்துட்டு ரசத்தை என்ன பண்ணார் இவரு? பேச மாட்டேறீங்களா பிரதர் சிஸ்டர்? அவருக்கு தெரியும் அதுக்குள்ளே இவ்வளோ இருக்கு, இவ்வளோ சக்தி அதுக்குள்ளே இருக்கு, இது என்ன குணமாக்கும். பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பாருங்க, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாரா? நான் என்ன பண்ணல, அப்பத்தை புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் இறைச்சி என்ன பண்ணலையா? இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவில்லை. நான் பரிமள தைல சென்ட் என்ன செய்யல, அப்பவே சென்ட் அடிச்சிருக்கிறார் தானியேல். ஆனா வாலிப பையன், இப்பெல்லாம் சில வாலிப கிட்ட வந்தார் பார்த்தீங்களா, கம 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 வாசனை வரும். ஆனா தானியேல் என்னென்ன நிறுத்திட்டாரு? ரோஜரா ரிஜோ சென்ட் அடிக்கிறது நிறுத்திட்டாரு, ருசியா சாப்பிட்றது நிறுத்திட்டாரு, கறி சாப்பிட்றது நிறுத்திட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகத்தில் ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்காக அவர் ஜெபிக்கிறார். எங்கள் அப்பா எனக்கு வேலை தேடி கொடுன்னு கேட்குற பிள்ளைங்களே, அப்பா எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களே, அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு கேட்குற பிள்ளைங்களே, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர், எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எனக்கு நிரந்தரமான அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கணும். நல்ல படிப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, நல்ல காசு கொடுங்க ஆண்டவரே, நல்ல ஜாப் கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏன்னா நம்முடைய சரீரப்பிரகான அப்பாக்கள் நிறைய பேர் நம்மளை வழி நடத்த முடியல, அவங்களுக்கு நமக்கு உதவி செய்ய முடியல, நம்மளுக்கு ஆலோசனை சொல்ல முடியல. அப்போ நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார் பரலோகத்தில், அவர் தான் நம்முடைய தகப்பன், அவர்கிட்ட கேளுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு தாங்க மெயினாக உங்கள் கேரக்டர் வந்து ஆவிக்குறை கேரக்டராக இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரி வாழ்வ. இப்படி வாழ்ந்தனா உனக்கு என்ன வராது? தொப்பையும் வராது, கப்பையும் வராது, உடம்பே உனக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இருக்கிற வாலி பசங்களை பாருங்க, பெண்களுக்கு வயிறு பெருசாக மாதிரி இவனுக்கும் வயிறு பெருசாகிடும். என்ன தீனி குடல் பெருக்க என்ன ஆகுது? மந்தமாக ஆயிடுற ஆள். பேசுறதுக்கு அதாவது மந்தமாயிட்டு ஒரு மாதிரி சிலமசம் பண்ணுவாங்க அப்படின்னு. அது என்ன மந்த நிலை? என்னடா காரணம் கூட தீனிங்க. சென்னை பட்டணத்தில் பஞ்சமில்லாதது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீனி தான். எந்த தெருவுக்கு போனாலும், எந்த கடைக்கு போனாலும் தீனி. அதுக்கு இவன் விதவிதமாக பேர் வச்சிருக்கிறான், என்னென்ன பேரோ. அது நம்ம வாயில் நுழையில அவ்வளோ பேர், அவ்வளோ சாப்பாடு வச்சு திடுறானுங்க. தீனி 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 தின்னே தீத்துருவான் போல. தானியேலுடைய வாழ்க்கை ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உள்ள ஒரு வாழ்க்கை. வாலிப பசங்க செல்ஃப் கண்ட்ரோல் வாழ்வதற்கு உங்களை நீங்கள் தானியேலை போல மாற்றிக்கணும். தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. படிங்க 10ஆம் அதிகாரத்தில் 17 வசனம், ஒரே வசனம் படிச்சிருங்க. He maintained a life of humility in spite of the many great things God did with him under the different kings he served. 10ஆம் அதிகாரத்தின் 17வது வசனம். ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை, என்னில் மூச்சம் இல்லை என்றேன். ஆமென். யாருங்க சொல்றது? இதை யாரு சொல்றது? என்ன சொல்றாரு? சரி, அப்ப என்ன நடக்குது? படிங்க. அப்ப என்ன நடக்கிறது? அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி. பாருங்க வசனம் பாருங்க. அல்லேலூயா. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்ன பண்றாரு? தொட்டு. இப்போ நான் உபவாசமா இருந்தா ரொம்ப சோர்வாயிடுறேன், சாப்பிடா இருந்தா ரொம்ப சோர்வாயிடுறேன், பேச்சு கூட முடியல, ரொம்ப டல்லாயிரும் சொல்றேன் இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் நீ கர்த்தர் உன்னை தொடுவார். சோறு சாப்பிட்டு தான் பலன் கிடையாது. கர்த்தர் உன்னை தொடும் பொழுது உன் சரீரத்தில் பலன் உண்டாகும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் கடந்த வாரத்துக்கு கூட நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது என்ன அடைவீர்கள்? பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடும் பொழுது பலன் அடைவே. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபிறப்பின் அனுபவம் உனக்கு வரும். மறுபிறப்பின் அனுபவம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே ஒருத்தனை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வாழலாம். அப்போ மறுபிறப்பின் அனுபவம் உள்ளவன் தான் தானியேல்.
அல்லேலூயா. இப்போ வந்துருங்க கொரிந்தியர் புஸ்தகத்து வாங்க. கொரிந்தியர் புஸ்தகத்து வாங்க. கொரிந்தியர் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 15வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம், 2ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து இவன் தான் ஸ்பிரிச்சுவல் மேன். சொல்லுங்க, ஆவிக்குரியவன். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். கை கொடுத்து சொல்லு, நீங்க ஆவிக்குரியவர்னு சொல்லுங்க பாப்போம். பேசுங்க. ஆவிக்குரியவன் என்ன செய்யறானா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்து அறிகிறான். அப்புறங்க ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரியவனுக்கு முதல்ல எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கிற குணம் அவனுக்கு இருக்கும். அவனை யாரும் என்ன செய்ய முடியாது. இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு ஒரு மனுஷனால் அவர் என்ன செய்ய முடியாது, ஆராயவே முடியாது. இவர் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. உன்னுடைய தீர்மானம் பொய்யாயிடும், தப்பாயிடும். ஆவிக்குரிய மனுஷனை தீர்மானிக்க உன்னால முடியாது, உனக்கு தெரியாது. நீ ஆவிக்குரியவனா என்னைக்கு மாறுறையோ அன்னைக்கு இந்த ரகசியம் உனக்கு புரியும். ஆமா, நான் ஆவிக்குரியவன், என்னை ஒருவனால நிதானித்து அறிய முடியாது. பிரைஸ் லார்ட் சொல்லுவோமா? அல்லேலூயா. 16ஆம் வசனத்தில் ஆவிக்குரியவங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. 16ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரியவனுடைய சிந்தனை உலகத்துக்கிட்ட கடன் வாங்கின சிந்தனையா இருக்காது, உலகத்துக்கிட்ட கடன் வாங்கின கதையா இருக்காது. உலகத்தை சொல்ற அந்த என்ன சொல்றது, தமிழ்ல சொல்றீங்க டுபாக்கூர், அது இல்லை. இவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கும். we have mind of Christ. இப்போ நம்ம சொல்கிறல எனக்கு ஒன்றும் இல்லை ஐயா, இதெல்லாம் எனக்கு வேணும் ஐயா, ஒன்றுமில்லை சொன்னால் இல்லைன்னு சொன்ன எனக்கு இருக்குது என்ன இருக்குது என்று சொன்னால் எங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. நீ என்னத்தை யோசனை பண்ணி சொல்கிற? பொருள் இல்லை, பணம் இல்லை, கடன் ஆகி போச்சு, இதெல்லாம் செய்யணும், இதையே யோசிச்சிருக்கிற பிரதர், என்னைக்காவது நான் கிறிஸ்துவின் சிந்தை உடையவனாக இருக்கிறேன். ஐ ஹாவ் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்படிதான் இருக்குங்க நினைக்கிறேன் இங்கிலீஷில். நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, பட் வி ஹேவ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தை. என்னங்க கிறிஸ்துவின் சிந்தை? கிறிஸ்துவின் சிந்தையில் என்னைக்காவது பீரோ வாங்கணும்னு நினச்சிருப்பாரா? கிறிஸ்துவின் சிந்தையில் என்னைக்காவது 4 பக்கம் செவ்வறு எடுத்து வீடு கட்டி ஜன்னல் வைக்கணும்னு நினச்சிருப்பாரா? கிறிஸ்துவின் சிந்தையில் என்னைக்காவது தனியாக ஓப்பன் பண்ணணும் பேங்கை அப்படின்னு யோசனை பண்ணிப்பா. இதெல்லாம் பண்ணிக்கப்படுது, ஆனால் இதுவே சிந்தனையாக இருக்காத. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமாக சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை உடையவன், பரிசுத்த ஆவியை பெற்றவன், அவன் தான் மறுபிறப்பு அடைந்தவன். நீ பிறப்பினால வாழக்கூடிய சுபாவத்தை விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியான பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரலன்னா நீ எப்படி பிறந்தியோ, எப்படி உங்கள் அப்பா அம்மா உன்னை வளர்த்தாங்களோ, என்ன பள்ளிக்கூடத்தில் படிச்சியோ, என்ன கல்லூரியில் படிச்சியோ, அதே அறிவில் தான் நீ வாழ்ந்துட்டு போவேன். அது உலகம். நான் உங்களுக்கு பிரசங்கிப்பது தேவனுடைய ராஜ்யம். நான் உங்களுக்கு பிரசங்கிப்பது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். நம்ம செத்து போயிட்டால் பரலோகத்துக்கு போகணும். பரலோகம் போகக்கூடிய வாழ்க்கை குறித்து பேசுவது தான் 2வது பிறப்பு, அதான் மறுபிறப்பு. அந்த மறுபிறப்பு தான் பரிசுத்த ஆவியிலே நீ பெறணும். அது பெறலன்னு சொன்னால் உன்னுடைய சுபாவத்திலே நீ வாழ்ந்துட்டு செத்துற வேண்டியதுதான். இப்போ நீ யோசனை பண்ணி பார், நீ ஆவிக்குரியவனாக இருக்கிறியா, இல்லை பிறந்த மாதிரியே இருக்கிறியா? எழுமி நிற்போம், எல்லாரும் எழுமி நிற்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும்